ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் வச்சு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா, 4 பட்டை, 3 லவங்கம் இதில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காயும் தக்காளி கொஞ்சமாக எள் இதை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவு கரைஞ்ச உடனே நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி, தேங்காய், எள்ளு போட்டு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி ஒரு 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.